கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் ஒரு புதிய கிருபைகளோடு உங்களை சந்திப்பாராக. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 33வது வசனம். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி பார்க்கிறோம். நான் உனக்கு இறங்கினதை போல தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனை உதவிகளை செய்திருக்கிறார், எத்தனை மன்னிப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். அந்த நன்மைக்கு ஈடு இணைய நாம் நமக்கு உடன் பங்காளிகளுக்கு, உடன்பட்ட கடன்காரர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு இறங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இறங்கினதை போல நீங்கள் இறங்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கும். நீ உன் சக வேலைக்காரனுக்கு அதே கருணை காட்ட வேண்டியிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். காரணம் என்ன? இதற்கு முன்னால் ஆண்டவர் அவரிடத்துல அநேக கடன் ஒருவன் பட்டிருந்தான். அந்த வேலைக்காரனுக்கு அதை மன்னித்தார். நாம் எத்தனையோ பாவங்களை செய்தோம், எத்தனையோ ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்திருந்தோம், தேவனுக்கு தூரமாக இருந்தோம். ஆனால் நம்மை மன்னித்து அவருடைய சமூகத்திலே அவரை நம்ம சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நாம் சக ஊழியர்களை, சக மனிதர்களை, சக நண்பர்களை, நம்முடைய சகோதரர்களை மன்னிப்பதற்கு நமக்கு மனமில்லை, ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை, அவர்களை அங்கீகரித்துக் கொள்வதற்கு மனமில்லை. அவரை வெறுக்கிறோம், அவர்களை அலட்சியம் பண்ணுகிறோம், அவர்களை வீணாக பேசுகிறோம். இப்படிலாம் செய்யும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் மன்னித்ததை போல நீ மன்னிக்க வேண்டாமா? நான் எவ்வளவு உனக்கு மன்னித்தேனே, நீ ஏன் அப்படிப்பட்ட கருணை காட்டக்கூடாது என்று சொல்லி நம்மை கேட்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில நம்மை நாமே இந்த நாளில உணர்ந்து பார்க்க வேண்டும். நம்ம சக நண்பர்களுக்கு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், நாம் எப்படி அவருடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்கிறோம் என்பதை உணர்ந்து பார்த்து நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில நம்மை உணர்ந்து அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அந்த கிருபைகளை பெற்று நாம் கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இதனாலே கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் செய்ததை போல நாங்களும் மற்றவர்களுக்கு செய்து வாழ்ந்து காட்ட எங்கள் ஆண்டவரை எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்வாங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.